டெல்லி ஜந்தர் மந்தரில் 17வது நாளாக போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரி மாணவர்கள் நேரில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். சித்திரங்கள் வரைந்து விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்த மாணவர்களுடன் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ஜந்தர் மந்தரில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையிலிருந்து இங்கே வந்து தங்களுடைய ஆதரவை வழங்குகிறார்கள். சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரி மாணவர்கள் இங்கே வந்து இப்போ இங்கே உட்கார்ந்து அவர்களுக்கு தேவையான வந்து அந்த புகைப்படங்களை சார்ட்ல வந்து வரைஞ்சி அவர்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் விவசாயிகளுடைய போராட்டம் எந்த அளவிற்கு முக்கியமானது, அதை காது கொடுத்து கேளுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துக்காட்டும் விதமாக அவர்கள் அனைத்து படங்களுமே வந்து இங்க பார்த்துட்டு இருக்கு. இங்க உட்கார்ந்து வந்து அவங்க வரைஞ்சிட்டு இருக்காங்க இந்த படத்தை. ஸோ இவங்க கிட்டே நம்ம இப்ப கேட்கலாம். நீங்க வந்து சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்கிறீங்க இல்லையா? ஸோ எப்போ இன்னைக்கு காலையில வந்தீங்களா? ஸோ எதனால இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தரணும்? உங்களுக்கு ஏன் வந்துட்டு இவ்வளவு ஆர்வம் இதுல? இல்லை, நான் 3 வேளையும் சாப்பாடு தான் சாப்பிட்றேன். ஸோ அந்த ஒரு தகுதியே போதும் நான் வந்து இங்கே ஏன் வரணும் அப்படின்னு. தொடர்ந்து தமிழகத்தில் பொதுவாக வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை வந்து நீண்ட காலமாக இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே அப்படி. அப்போது தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, பொதுவாக விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய வேலைகளில் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. மண்ணை மாடாக்கக்கூடிய திட்டங்களையும் நீர் வளத்தை பாதுகாக்காத மாதிரி எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து தமிழக விவசாயிகளை மத்திய அரசு புறக்கணிச்சுக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த போராட்டம் மூலிமா நாங்கள் எங்களுடைய கல்வி சுற்றுலாக்காக இங்கே வரும்போது இப்படி ஒரு போராட்டம் இருக்கணுமோ எங்களுடைய ஷெடியூலை நாங்கள் அப்படியே புறக்கணிச்சுட்டு நாங்கள் வந்து இதுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு எங்களுடைய விவசாயிகளுக்கு இந்த ஆதரவை எங்களுடைய எதிர்ப்பை எங்களுடைய வரைதல் மூலியமாகவே வந்து காட்டுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு நடந்தது போல சென்னையில வந்து இன்னும் ஒரு போராட்டம் நடத்த முற்பட்ட இளைஞர்கள் வந்துட்டு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அங்க வந்து போராட்டம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. நீங்க டெல்லி காலத்துல வந்து இவர்களுக்கு ஆதரவா இறங்கி இருக்கிறீங்க. ஸோ நீங்க உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை அவங்களுக்கு சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம சாப்பாடு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இனி வர காலத்தில் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய விவசாயங்களை இழந்துக்கிட்டு வரோம். இது மேலேயே வந்து நம்ம காப்பாற்ற தவறிட்டோம் அப்படின்னா வருங்கால சந்ததிக்கும் கல்லியம் மண்ணின்னு தான் திங்க வேண்டியது வரும். அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ மற்றபடி இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக எப்படி ஜல்லிக்கட்டுக்கு எந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் அந்த போராட்டத்துக்கு வழிவகுச்சோ அந்த அளவுக்கு இந்த விவசாய சம்மந்தமான போராட்டத்தை சமூக வலைத்தளங்களில் இன்னும் தீவிரமாக இறக்கணும். நிறைய இருக்காங்க இந்த மீமிக் ரீடர்ஸு, யூடியூப் சேனல்ஸு, நிறைய பேர் இருக்காங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் போட்டு ட்ரோல் பண்ணி இந்த சல்லித்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறதை விட்டு விவசாயிங்க பிரச்சனையை இன்னும் பரவலாக வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதான் வந்து வேண்டுதலாக இருக்குது.